ஹலோ, நம்மளால் ஒரு சின்ன சூடு கூட தாங்க முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு பாட்டில் ஆசிடை யாராச்சும் கொண்டாந்து நம்ம முகத்தில் ஊற்றிட்டாங்கன்னு வைங்க, எந்த அளவுக்கு கொடுமையாக இருக்கும் நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது. இதே ஒரு 15 வயசு குழந்தைக்கு நடந்தா? ஆமாம், இன்னைக்கு நம்ம ஒரு உண்மை கதையை பார்க்க போகிறோம். இது உங்கள் மனதின் குரல், ஸ்பான்சர்ட் பை சுவிஸ் ஹெல்த் அண்ட் க்ளோ. இது கதை இல்லை, உண்மையாக நடந்தது. இது தான் லக்ஷ்மி அகர்வாலனோட கதை. டெல்லியில் 15 வயசில் ஸ்கூல் படிக்கிற பொண்ணு லக்ஷ்மி ஒரு 32 வயசு ஆள் அவளை தினமும் தொந்தரவு பண்ணினா, கல்யாணம் செய்ய கேட்டா. அதை அவள் மறுத்து விட்டாள். அந்த ஒரு வேணாம்னு சொன்னதுக்காகவே அவளை பழி வாங்க முடிவு எடுத்தான். ஒரு காலை கான் மார்க்கெட் பஸ் ஸ்டாப்பில் நிற்கும்போது அவனும் அவனோட இன்னொரு பெண்ணும் சேர்ந்து லட்சுமி முகத்தில் ஆசிட் ஊற்றிட்டாங்க. அந்த ஆசிட் முகத்தில் பட்டதும் கண்கள் கரைஞ்சு போச்சு, உதடு கரைஞ்சு போச்சு, மூக்கு சிதறி போச்சு, முடி தலை தோல் எரிஞ்சு போச்சு, ஒரு கண் கெட்டு போச்சு, இன்னொரு கண்ணும் பாதிச்சு போச்சு, உடம்புல ஆடையும் கரைஞ்சு தோலோட ஒட்டிக்கிட்டுச்சு. அவள் வலியால் அலறுகிறாள். பயங்கரமா துடிச்சா. அக்கம் பக்கத்துல யாரும் காப்பாத்தாம எல்லாரும் நின்று வேடிக்கை பார்த்தார்கள். அப்போ ஒரே ஒரு நபர் ஆம்புலன்ஸ் கால் பண்ணி ஹாஸ்பிட்டல் இருக்க அனுப்பி வைத்தார். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணினாங்க. அவங்க அப்பா ஹாஸ்பிட்டல் வந்து அவளை பார்த்துட்டு கதறி அழுதாரு. அந்த பொண்ணும் அப்பாவை கட்டிப்பிடிச்சு கதறி அழுதார். டாக்டர் சொன்னாங்க, இந்த முகம் திரும்ப வராது. 7 பெரிய ஆப்ரேஷன் பண்ணினாங்க. வாயை திறந்து சாப்பிடக்கூட முடியலை. மிரரில் பார்த்தாலே பயமாக இருந்துச்சு. அவள் சொன்னா, ஏன் முகம் இல்லை, வேற யாரும் மாதிரி இருக்கு. சொசைட்டி இன்னும் மோசமாக நடந்துக்கிட்டுச்சு. அவளை பார்த்தா சில பேர் முகம் திருப்பினாங்க, சில பேர் கேவலமாக கேட்டாங்க, இந்த முகத்தை யார் கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் லட்சுமி இதெல்லாம் எதிர்த்து போராடினா சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டா. ஆசிட் விட்ரா சட்டம், சிகிச்சை, கம்பன்சேஷன், குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை எல்லாமே கேட்க ஆரம்பித்தாங்க. கோர்ட் அவளை பக்கம் தீர்ப்பு கொடுத்துச்சு. ஆசிட் விற்பனை கட்டுப்பாடுக்கு வந்துச்சு. ஆசிட் அட்டாக் பாதித்தவங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுக்குமாறு அரசுக்கு உத்தரவு போட்டாங்க. 326A 326Bன்னு சட்டம் கொண்டு வந்தாங்க. லக்ஷ்மியோட தைரியம் இந்திய சட்டத்தையே மாற்றுச்சு. அவளோட சத்தம் இன்னும் பல பேருக்கான குரலா மாறிச்சு. அவள் சான்வு ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்க உதவினாள். அமெரிக்க ஜனாதிபதி ஒபாமாவின் மனைவி மிஷல் ஒபாமா கிட்ட இன்டர்நேஷனல் உமன் ஆஃப் கரேஜ் அவார்ட் வாங்கினாள். அவளோட வாழ்க்கை தான் சாப்பாக் இந்த படத்துக்கே அடிப்படை. ஆனால் இன்னும் போராட்டம் இருந்தது. பணப்பிரச்சனை, மன அழுத்தம், சொசைட்டியோட பார்வை. லக்ஷ்மியோட கதை கொடுமையோட தொடங்குது. ஒரு வேணாமன்னு சொன்னதுக்காக அவளோட முகம், வாழ்க்கை அழிந்துச்சு. ஆனால் அந்த வலியை அவள் சக்தியாக மாற்றினாள். அவளோட காயங்களை அவளோட பலமாக மாறிச்சு. இந்த வீடியோ உண்மையான துயர கதைகள் மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் வந்தாலும் எப்படி சமாளிக்கலாம், எப்படி முன்னேறலாம், அதுக்கான மோட்டிவேஷனும் தான். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள், குடும்பத்தோட ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ல சொல்லுங்கள், இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க. This video is proudly sponsored by Swiss Health and Glow, your trusted beauty salon at home. Luxury, comfort, and glow delivered right to your door.